கேரள மாநிலம் கோழிக்கோடு கோவிந்தபுரத்தைச் சேர்ந்தவர் தீபக் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவரும் கூட. இவர் கடந்த 16ஆம் தேதி கண்ணூருக்கு கேரள அரசு பேருந்தில் சென்றபோது அருகில் நின்று பயணித்த இளம் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக அந்த பெண் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல பதிவிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வைரலானதை அடுத்து தீபக்கை உறவினர்களும் நண்பர்களும் தவறாக பேசியதாக தெரிகிறது. சோசியல் மீடியாவிலும் பலரும் விமர்சித்து தான் வந்திருக்காங்க. இதனால அவமானம் தாங்க முடியாமல் தீபக் கடந்த 18ஆம் தேதி இரவு 7 மணி அளவுல தனது வீட்டில் உயிரையும் மாய்த்து கொண்டிருக்காரு. தீபக்கின் தற்கொலைக்கு பிறகு சோசியல் மீடியாவின் முகம் மாறி இருக்கு. அந்த பெண் தான் தீபக் மீது வேண்டுமென்றே உரசி வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. வியூஸுக்காக அந்த பெண் இத்தகைய மோசமான செயல்ல இறங்கி உள்ளதாகவும் நெட்டிசன்கள் பல குற்றச்சாட்டையும் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் தீபக்கின் நெருங்கிய நண்பரான அக்சர் அலி என்பவர் நடந்த சம்பவம் குறித்து சில விஷயங்களையும் அனைவரிடமும் தெரிவிச்சிருக்காரு. சிதைந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து தீபக் மீண்டும் வந்து கொண்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அந்த வீடியோவை தானே முதலில் பார்த்து தீபக்கிடம் கூறியதாகவும், அதுவரை தீபக்கிற்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாமல் தான் இருந்தார் என்றும் சொல்லியிருக்காரு. தீபக் ஏதாவது தவறான செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் என்றால் அது பற்றி தெரியாமல் இருப்பாரா என்று வினாவி இருக்காரு. தீபக் ஒரு அப்பாவி என்பதால அவர் மிகுந்த மன உளைச்சல்ல இருந்ததாகவும், அதே தருணத்துல உண்மை அறியாமல் பலரும் அவரை விமர்சித்ததாகவும் தெரிய வந்திருக்கு. அந்த பெண் மீது மானநட்ட வழக்கு தொடுக்க வேண்டும்னு தன்னிடம் கூறியதாகவும் தெரிவிச்சாரு. தீபக்கின் இறப்பு காரணமான அந்த பெண்ணை கண்டிப்பாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று அக்சர் அலி காட்டமாகவும் வருத்தமாகவும் சொல்லியிருந்தாரு. பலரும் அந்த பெண்ணை கைது செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்திட்டு தான் இன்று வரையும் இருக்காங்க. இதற்கிடையே அந்த பெண் தீபக் தொடர்பான வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்திலிருந்து டெலீட் செய்தும் இருக்காங்க. பின்னர் தனது செய்கைக்கு விளக்கம் அளித்து மற்றொரு வீடியோவையும் அந்த பெண்மணி வெளியிட்டிருக்காங்க. தீபக்கின் மரணத்திற்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் குடும்பத்தினர் கோழிக்கோடு மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் மனு அளிச்சிருக்காங்க. தீபக் வீடு இருக்கும் பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் இந்திரா, தீபக் மீது இது போன்று இன்று வரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் இதற்கு முன் வந்ததில்லை என்றும், அவர் மிகவும் ஒழுக்கமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும், பெற்றோர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. தீபக்கின் இறப்பிற்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அகில கேரள ஆண்கள் சங்கம் மற்றும் மனித உரிமை ஆணையமும் இந்த விவகாரத்துல தலையிட்டு இருக்காங்க. தீபக் மீது குற்றச்சாட்டு வீடியோ வெளியிட்ட ஜிம்ஜிதா முஸ்தபா என்ற பெண் கோழிக்கோடு அருகே இருக்கக்கூடிய வடகரையை சேர்ந்தவர் தான். 16 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு இவங்களுக்கு. திருமணத்திற்கு பிறகு வெள்ளேரி என்ற பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. இவரின் கணவர் துபாயில பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. 2020ஆம் ஆண்டுல வெள்ளேரி வார்டுல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பாக உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிட்டு கவுன்சிலராகவும் தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த வார்டுல 3 ஆண்டுகள் கவுன்சிலராக இருந்த ஜிம்ஜிதா துபாய் சென்றிருக்காங்க. அங்கு ஒரு நிறுவனத்துல கணக்காளராகவும் பணிபுரிந்து வந்திருந்தாங்க. தொடர்ந்து கணவருடன் கேரளத்திற்கு திரும்பியவர்கள் கவுன்சிலர் பதவியிலிருந்து விலகி சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக தொடங்கியிருந்தாங்க. தீபக் தற்கொலை தொடர்பாக கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்துல முதல்ல இயற்கைக்கு மாறான மரணம் என்று வழக்கும் பதியப்பட்டிருந்துச்சு. தீபக்கின் குடும்பத்தினர் அளித்த புகாரை அடுத்துதான் தற்கொலைக்கு தூண்டியதாக பிஎன்எஸ் பிரிவு 108 கீழ் ஜிம்ஜிதா முஸ்தபா மீது வழக்கும் பதியப்பட்டிருந்துச்சு. இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால குற்றம் உறுதி செய்யப்பட்டால் 8 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் கிடைக்கலான்னு சொல்லப்படுது. ஜாமீன் மறுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில தான் ஜிம்ஜிதா நேற்று கோழிக்கோடு காவல்துறையினால் திடீரென்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. வடகரையில் உள்ள தன் வீட்டிலிருந்து தலைமறைவாகிய அவர் உறவினர் வீட்டில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பின்னர் அவரை காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லாமல் தனியார் வாகனத்தில் கொண்டு சென்று குன்னங்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தாங்க. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்பிருந்ததால அவரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதை போலீசார் ரகசியமாகவே வச்சிருந்தாங்க. நீதிமன்றத்துல 30 போலீஸுக்கு மேல் குவிக்கப்பட்டிருந்துச்சு.
ஜிம்ஜிதாவை 14 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றமும் திடீர்னு உத்தரவிட்டாங்க. தொடர்ந்து அவர் சிறையில இன்று அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து கேரளாவில் பைனூர் ராமன்தாளி இடையே ஓடும் தனியார் பேருந்து ஒன்றில் பேருந்தில் பெண்கள் இருக்கிறார்கள், ஜாக்கிரதை என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த புகைப்படமும் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு தான் இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.